குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஹைலைட் ஃப்ரம் 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஸோ என்ன நடந்தது அப்படின்றது தான். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னென்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம டீலர்ஸ்க்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இப்போ சேஞ்சஸ் இன் ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், கூட்ஸ் ரிடியூஸ்ட் ரேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி. ஏர்க்ராஃப்ட் பார்ட்டு, மில்க் கேனு, கார்டன் பாக்ஸஸ் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர், ஸோ இதெல்லாமே வந்து 12%க்கு வந்திருக்கு. ஆல்ரெடி 18 இருந்தது. போலட்ரி அண்ட் மிஷினரி பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் 12% ஆக்கிட்டாங்க. இந்த கோழி பண்ணை சார்ந்த மிஷினரி எல்லாமே. சோலார் குக்கர்ஸ், சிங்கிள் ஆர் டியூல் எனர்ஜி சோர்ஸ் நவ் டேக்ஸ்டு 12%க்கு எடுத்து வந்திருக்காங்க சோலார் குக்கர்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டியில் என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைவர் ஃபினான்ஷியல் இயர் 17-18 அப் டு 19-20 வரலும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து வைவ்டு இன் ஃபுல் டேக்ஸ் இஸ் பெய்டு 31/3/2025 ஃபார் செக்ஷன் 73 டிமாண்ட் நோட்டீஸ். ஆஃபீஸர் 73 டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, எந்தெந்த கேஸ்லையும் அதெல்லாத்தும் டேக்ஸ் வந்து நீங்கள் 31/3/2025 பே பண்ணியிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் ஃபுல்லாக வைவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டிக்கு ஈக்குவலாக வருது, டேக்ஸுக்கு ஈக்குவலாக. இது பெரிய ரிலீஃப் டீலர்ஸ்க்கு. அடுத்தது வந்து டைம் லிமிட் ஃபார் ஐடிசி. ஸோ டைம் லிமிட் ஆஃப் ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அண்ட் டெபிட் நோட் அண்டர் செக்ஷன் 16(4)ல் டீம்டு ஆஸ் 30/11/2021 ஃபார் ரிட்டர்ன் ஃபைல்டு பை திஸ் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30/11 வரலும் இட் இஸ் வேலிட் ஐடிசிக்கு, அதுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா. மானிட்டரி லிமிட், ஸோ மானிட்டரி லிமிட் ஆஃப் அப்பீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ்டு மானிட்டரி லிமிட் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்பீல் டு ஜிஸ்டாட், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஆதார் ஆத்தன்டிகேஷன் அடுத்த இது கொடுத்துருக்காங்க, கவுன்சிலில் முடிவு எடுத்திருக்காங்க. என்ஹான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்டெகிரிட்டி அப்படின்னு போட்டுட்டு நேஷனல் வைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தன்டிகேட்டட் ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆதார் ஆத்தன்டிகேட்டட் மூலிமா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. கார்பிங் ஃப்ராடுலண்ட் ஆஃப் ஐடிசி கிளைம், எய்ம் ப்ரிவென்ட் ஆஃப் ஃபேக் இன்வாய்ஸ் கொடுத்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஃபேக் இன்வாய்ஸு, ஃபேக் ட்ரேடர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் களையணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ராடுலண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிளைம் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபேக் இன்வாய்ஸை போட்டு அவங்கள வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணுறன்றது தான் இந்த ப்ரிவென்ட் ஆஃப் ஃபேக் இன்வாய்ஸ் அப்படின்றத பற்றி இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் இன் ப்ரீ டெபாசிட் அமௌண்ட்னும் போது ஜிஎஸ்டி அப்பீலில் பார்த்தீங்க வச்சுங்களேன், ப்ரீ டெபாசிட் அமௌண்ட் ரிடியூஸ்டு ஃபார் கேஷ் ஃப்ளோ மேக்ஸிமம் ரிடியூஸ் 20 crores ஜிஎஸ்டின்றாங்க. ஸோ அப்பீல் ஃபைல்டு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months. அமெண்ட்மெண்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட் ஸ்டார்ட் டு 3 month பீரியட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரைபுனல் அப்பீல் ஃப்ரம் த நோட்டிஃபைடு டேட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போர்டு, நோ இன்ட்ரெஸ்ட் டு டிலே ரிட்டர்ன் ஃபைலிங் இஃப் அமௌண்ட் இஸ் அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆன் டியூ டேட். ஸோ உங்களோட டியூ டேட், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட்டில் உங்களோட எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் பணம் இருந்தால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டாம், இ ஃபைலிங் டிலே ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி ப்ராஃபிட்டரி சன்செட் கிளாஸ், இப்போ ஆன்டி ப்ராஃபிட்டரி அப்ளிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க April 1 ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. டிசிஎஸ் ரேட் ரிடக்ஷன், டிசிஎஸ் ரேட் பை எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இசிஓ, ஸோ ரிடியூஸ்டு ஃப்ரம் 1% to 0.5%. டிசிஎஸ் வந்து இந்த காமர்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து டேக்ஸ் டிசிஎஸை வந்து பிடிக்கிறது ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி 1% இருந்து இப்போ 0.5%க்கு எடுத்து வந்திருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டியூட்டி, B2C இன்டர்ஸ்டேட் சப்ளை, ஜிஎஸ்டிஆர் 7 ஃபைலிங், ஈச் ஒன் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் வந்து எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் ஜிஎஸ்டி வென் யூஸ் மேனுஃபேக்சரிங் ஆல்கஹால் லிக்கருக்கு. எக்ஸ்போர்ட் டியூட்டி கேசஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ட், ஐஜிஎஸ்டி ரீஃபண்ட்லாம் வாங்குறோம் இல்லையா, வேறு எக்ஸ்போர்ட் டியூட்டி இஸ் பேயபிள். ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. B2C இன்டர்ஸ்டேட் சப்ளை வந்து threshold reduced from 2.5 lakh to 1 lakh for invoice wise reporting. B2C interstate supplyல threshold limit reduce பண்ணியிருக்காங்க 2.5லேருந்து 1 lakh invoice wise reporting. GST 7 ஃபைலிங்கில் monthly filing of TDS deducted without late fee for delay nil returns. nil returns ஃபைல் பண்ணுறாங்க டிலேவாக, அதுக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்து வைப் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த 53 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில்
யூனிஃபார்ம் டைம் லிமிட் ஃபார் டிமாண்ட் நோட்டீஸ். ஸோ சிஜிஎஸ்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் யூனிஃபார்ம் டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவிங் டிமாண்ட் நோட்டீஸ் அண்ட் ஆர்டர், சிம்பிளிஃபையிங் என்ஃபோர்ஸ்மெண்ட், டைம் அலோவ் டு ரெடியூஸ் பெனாலிட்டி எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் த 30 to 60 days கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு ரிலீஃப் தான் டீலருக்கு. அடுத்து வந்து ஹைலைட்டட் கிளான்ஸ் என்னென்னா, ஏர்க்ராஃப்ட் பார்ட் வந்து 5% ஐஜிஎஸ்டி இம்போர்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் ரூல்ஸ், கூட்ஸ் வித் ரிடியூஸ்ட் ரேட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 12% ஜிஎஸ்டி மில்க் கேன் கார்கெட்டட் பாக்ஸஸ் அண்டு ஸ்ப்ரிங்க்லர். ஸோ இது வந்து எல்லாமே வந்து 53 மீட்டிங் டிஸ்கஸ்டு ப்ரொபோசல் டு ஸ்ட்ரீம்லைன் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு சொல்லி. ஸோ இதுக்கு பிறகு வந்து இதுக்கான அமெண்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க ஒன் பை ஒன்னாக. இது எல்லாத்தையுமே வித் எஃபர்ட் கொடுத்து அமெண்ட்மெண்ட் வரணும், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதெல்லாமே டிஸ்கஸ்டில் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரிடியூஸ் ரேட் அண்ட் எக்ஸம்ஷன், ஜிஎஸ்டி ரேட் வந்து லோயர் வேரியஸ் கூட்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, சிலது வந்து எக்ஸம்ஷன் அண்ட் டேக்ஸ் வார்டனை குறைச்சிருக்காங்க டீலர்ஸ்க்காக. ஸ்ட்ரீம் லைனிங் ப்ராசஸ், மெஷூர் டேக்கன் சிம்பிளிஃபைடு கம்ப்ளைன்சஸ், கார் ஃப்ராட் அண்ட் இம்ப்ரூவ்டு கேஷ் ஃப்ளோக்காக. என்ஹான்ஸ் ஆதார் ஆத்தன்டிகேஷன் வந்து யூனிஃபார்ம் டைம் லிமிட் எய்ம் ஸ்ட்ரென்தன் ஆஃப் ஜிஎஸ்டி சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக வந்து டிஸ்கஷன் தான் இந்த பார்ட் எல்லாமே. இப்போ நம்ம சொல்லியிருக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இதை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு ஆஃபீஸர்கிட்ட போனாலும் ஆஃபீஸர் வந்து இல்லை இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரணும், இதெல்லாம் எட்டு நோட்டிஃபைட் தான், இதெல்லாம் டிஸ்கஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக இப்போ தெரிஞ்சுக்கிறோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.